முதலமைச்சர் விஜய் நேற்று சரியா மாலை 5 மணி அளவுல ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அப்படி அந்த ட்வீட்ல என்ன போட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தா, ஜனநாயகன் படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, மறக்காம எல்லாரும் போய் பார்த்துருங்கன்னு போட்டிருந்தாரு. அவர் ட்வீட் போட்ட அதே நேரத்துல நீட்டுனால பல உயிர்கள் இங்க பலியாகிட்டு இருக்கு, அதை ரத்து பண்ணி ஆகணும்னு இந்த விஜய் அவர்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில போராட்டம் பண்ணி ரத்தம் அடி வாங்கி போலீஸ்டால அரெஸ்ட் பண்ணப்பட்டு மீண்டும் இப்ப போராட்ட களத்துல இறங்கி இருக்காரு. இவர் ட்வீட் போட்ட அதே நேரத்துல எல்லா எதிர்கட்சிகளும் போராட்ட களத்துல டெல்லியில இருக்காங்க. ஏன் இவர் திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்றாருல, அந்த திமுக கூட தொடர்ச்சியா மாணவர்களுக்கு எதிராக பழிவாங்கக்கூடிய இந்த நீட்டை ரத்து பண்ணுன்னு சொல்லி டெல்லியில போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி பார்த்தா இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜய் நீட்டுக்கு எதிராவோ ஒன்றிய அரசு இதை கொண்டு வந்ததுக்கு எதிராவோ ஒரு ட்வீட் கூட போடல. தமிழ்நாடே இந்தியாவே கொந்தளிச்சு போயிருக்கு. அதுக்கு ஆதரவா இந்த பிஜேபிக்கு எதிராக ஒரு வசனம் கூட பேசி வீடியோவா வெளியிடல. அப்ப முழுக்க முழுக்க பாஜகவுக்கு இன்டைரக்டா ஆதரவு தெரிவிக்கிற வகையில தான் இந்த முதலமைச்சர் விஜய் அவர்களோட செயல்பாடு இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கு. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தாவேக தலைவரா இருக்கும்போது நீட்டை ரத்து பண்ணணும், இன்னொரு அனிதா மரணம் இங்க ஏற்படக்கூடாதுன்னு பேசின தாவேக தலைவர் விஜய் இப்ப முதலமைச்சர் ஆனப்புறம் அதை அப்படியே கலட்டி வச்சுட்டாரா? முதலமைச்சர் ஆனப்புறம் தமிழ்நாட்டுல டெல்லியில போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவா போராடுறவங்களை எதிர்த்து இப்போ கைது பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. அப்ப பாஜகவுக்கு ஆதரவாதான் முதலமைச்சரோட செயல்பாடுகள் இருக்கா அப்படிங்கறத நம்ம இந்த நியூஸ் பிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பார்த்திடலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டுல முதலமைச்சர் விஜயோட தாவேக ஆட்சிக்கு வந்ததுமே இந்த 2 மாசத்துல மட்டும் நீட்டுனால பாதிக்கப்பட்டு 2 மாணவர்கள் உயிரிழந்திருக்காங்க. கோவையில 1, சேலம்ல 1ன்னு ஏற்பட்டிருக்கு. ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அனிதா மரணத்துக்கு நீதி கேட்டு மேடை ஏறி வாய்க்கிளிய வசனம் பேசின இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் அவங்களோட தாவேக அரசும் இப்ப அதே மாதிரி பகிரங்கமா மேடை ஏறி கூட பேச தேவையில்லை. ஒரு ட்வீட், ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கலாம்னா அது கிடையவே கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவரோட ஆக்டர் விஜய் எக்ஸ்ல ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது, மறக்காம எல்லாரும் போய் பாத்துருங்கன்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு. கொஞ்சமாவது மனசாட்சி வேணும். ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு, ஆட்சியை பிடிச்சப்புறம் ஒண்ணுமா முதலமைச்சரோட செயல்பாடு இருக்கு. தொடர்ச்சியா இவர் இன்னும் என்னென்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா, டெல்லியில ராகுல் காந்தி, இவரோட தாவேக ஆட்சியோட கூட்டணியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, காங்கிரஸ் கட்சியோட தேசிய தலைவர்கள் எல்லாருமே களத்துல இறங்கி டெல்லியில நீட்டை ரத்து பண்ணுன்னு சொல்லி மாணவர்களுக்கு ஆதரவா போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதமரோட வீட்டு முன்னாடியே போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ராகுல் காந்திய குண்டுகட்டையா தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில வச்சு அவருக்கு ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தன்னோட கூட்டணி கட்சி தலைவருக்கு ஒண்ணு நடந்திருக்கு, அதுக்கு ஆதரவாத ஒரு ட்வீட் போட்டிருக்காரான்னு பார்த்தா ட்வீட் போடல. சரி, வீடியோ ஒண்ணு போடுவாரு, ஒண்ணு நான் வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், அந்த மாதிரி வீடியோவாது வந்துச்சான்னு பார்த்தா கிடையாது. அதுக்கு பதிலா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுங்கிற வீடியோ வந்திருக்கு. இதோ ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாநில உரிமைகளை நான் பாதுகாப்பேன், மாநில உரிமைகளை நிலைநாட்டுவன் பேசிக்கிட்டு இருந்தாரே. தொடர்ச்சியா அவரோட தேர்தல் வாக்குறுதியில கூட நீட் தேர்வை ரத்து பண்ணணும்னு சொல்லி ஒன்றிய அரசை கண்டிச்சு ஒரு வாக்குறுதி கூட கொடுத்திருந்தாரு. அனிதா மரணம் மாதிரி இன்னும் மேலும் மரணங்கள் தமிழ்நாட்டுல ஏற்பட்ட கூடாதுன்னு சொல்லியும் முதலமைச்சர் விஜய் மேடை ஏறி அவ்வளவு வீரவசனம் பேசியிருந்தாரு. ஆனா இப்போ ஆட்சியை பிடிச்சப்புறம் ஒரு வீடியோ இல்ல, ஒரு ட்வீட் இல்ல, களத்துல இறங்கல, மௌனமா இருக்காங்க. எதுக்கு இந்த மௌனம்னு தெரியல. அது மட்டும் இல்லாம இவர் சொல்லுவாரு திமுக ஒரு தீய சக்தின்னு. அந்த திமுக தான் இப்போ மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக டெல்லியில களத்துல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. ராசா அங்கேயே போயிட்டாரு. நாடாளுமன்றத்துக்கு போன திமுக எம்பிகள் எல்லாருமே டெல்லியில போய் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல சில இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா தொண்டர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத சொல்லிட்டு பார்த்தா, சரி அவங்கள வச்சாவது முதலமைச்சர் விஜய் களத்துல இறக்கி போராட்டம் பண்ணனால அதுவும் கிடையாது. அதுக்கு பதிலா இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்றாங்கன்னா,
ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போது, அந்த ரிலீஸை வந்து தடுக்கிறதுக்காக, அதாவது அந்த படத்தை சரியா ஓட விடாம பண்றதுக்காக தான் இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தையே பல கட்சிகள் முன்னெடுத்திருக்காங்க. இது தாவேகாவோட ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு திட்டமிட்டு சதி பண்றாங்கன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கத்துல ரீல்ஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாவேகா தலைமை பாக்குதா இல்லையான்னு தெரியல. சரி, இப்போ முதலமைச்சர் விஜயும் வாய் திறக்கல, அவரோட விர்ச்சுவல் வாரியர்ஸும் களத்துல இறங்கல. வழக்கம் போல ரீல்ஸ் போட்டு, அதுவும் என்ன ரீல்ஸ் போடுறாங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக கூடாது, அதை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி சதி பண்றாங்கன்னு சொல்லி தப்பு தப்பா ரீல்ஸ் போட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க தான் போராட்டம் பண்ணல, கண்டனம் தெரிவிக்கல. தமிழ்நாட்டுல போராட்டம் பண்றவங்களையாவது சும்மா விட்டாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. தமிழ்நாட்டுல இந்த தாவேகாவோட ஆட்சி அமையணும், இல்லைன்னா ஆளுநர் ஆட்சி உள்ள வந்துரும்னு தாவேகாவுக்கு இறக்கப்பட்டு போனா போதுன்னு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிச்ச சிபிஐஎம்மோட இடதுசாரிகள் கட்சிகளோட மாணவர் அமைப்பு நம்ம தமிழகத்துல நீட்டை ரத்து பண்ணுன்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. வழக்கமா பார்த்தா தாவேகா அதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கணும். ஏன் ஆதரவு தெரிவிக்கணும்னா, பாஜகவுக்கு தாவேகா ஒரு எதிர்கட்சி. அதாவது பாஜக தான் சென்ட்ரல்ல ரூலிங்ல இருக்கு, கொள்கை எதிரின்னு முதலமைச்சர் விஜயும் சொல்லியிருக்காரு. அப்ப எதிரியை எதிர்த்து போராடக்கூடிய எல்லா கட்சிகளோடையும் கண்டிப்பா முதலமைச்சரோட கட்சி கை கோர்க்கணும். மாறா என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழகத்துல சிபிஎம்மோட மாணவர் அமைப்பான எஸ்எஃப்ஐ டைஃபை மாதிரியான அமைப்பினர் போராட்டம் பண்ணத குண்டு கட்டா ரோட்ல தர 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 தரன்னு போலீஸ வச்சு இழுத்துட்டு போய் கைது பண்ணியிருக்காங்க. இப்படி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாஜக எங்களோட கொள்கை எதிரி, மாநில உரிமைகளை நிலைநாட்டுவோன்னு அவ்வளோ வீரவசனம் பேசின முதலமைச்சர் விஜய் இப்ப போலீஸ வச்சு சிபிஐஎம்மோட மாணவர் அமைப்பையே கைது பண்ணியிருக்காரு. இப்போ காங்கிரஸோட ராகுல் காந்தி கைதுக்கும் முதலமைச்சர் விஜய் வாய் திறக்கல. இங்க அப்படியே பார்த்தா சிபிஐஎம்மோட மாணவர் அமைப்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க. தாவேகா போராட்டம் பண்றதுக்கு பதிலா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட மாணவர் அமைப்பை போலீஸ வச்சு இப்ப தாவேகா அரசு ஒடுக்கிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுனா, தொடர்ச்சியா பாஜகவுக்கு எதிராக தாவேகா வாய திறக்க மாட்டாங்க, வாய திறங்க சிஎம் சார்னு திமுகவினர் பலரும் குரல் எழுப்பி வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல இப்போ பாஜகவுக்கு எதிராக இப்போ மாணவர்கள் போராடக்கூடிய போராட்டத்திலையும் முதலமைச்சர் விஜய் வாய திறக்காம இருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா பாஜகவோட பி டீம் தான் தாவேகாவோ அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுது. ஏன் அப்படின்னா, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஒரு எதிர்கட்சி. அப்போ எதிர்கட்சி செய்யக்கூடிய எல்லா தப்பையும் சுட்டி காட்டணும், கண்டிப்பா போராட்டத்துல இறங்கணும். ஆனா இங்க அப்படி நடக்கல. ஜனநாயகனுக்கான ப்ரொமோஷன் போய்கிட்டு இருக்கு. சோ அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒண்ணு, அதாவது அனிதா மரணத்தை அரசியலாக்குனது, நீட் தேவை அரசியலாக்குனது, எல்லா அரசியலையும் பண்ணி ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஆட்சியை பிடிச்ச அப்புறம் வந்து பார்த்தா மாநில உரிமைகளுக்காகவும் பேசுறவங்களையும் ஒடுக்கிட்டு இருக்காரு. இது தாவேகாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. காங்கிரஸ் மத்தியிலையும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஆதரவு தெரிவிச்ச கட்சிகளை ஒடுக்குறாங்க, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியா இப்ப தமிழகத்துக்கு ஆதரவா, தமிழகத்துக்கும் சேர்த்துதான் திமுக களத்துல இறங்கி போராடுது. சிபிஐஎம் மாதிரியான இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் தான் போராடுறாங்க. இப்ப கூட மாநில உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு தாவேகா போராடவே இல்லை. இங்க இந்த தாவேகா ஆட்சி அமைஞ்சப்புறமா 2 நீட் தேர்வுனால மரணம் ஏற்பட்டிருக்கு. இந்த 2 உயிருங்கிறது அவ்வளவு சுலபமா? அனிதா மாதிரி இன்னும் 2 பெண்கள் இறந்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் பேசணும். அவர் பேசினா அவரோட தொண்டர்களும் பேசுவாங்க. ஆனா அவர் இப்ப வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அவரோட ஐடி விங் தான் வாயை திறந்து பேசிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த ஐடி விங்காவது உருப்படியா பேசியிருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது டெல்லியில போலீசாருக்கும் மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதல் வந்து கண்டிக்கத்தக்கது, அதை தவிர்த்திருக்கலாம் சொல்லி போட்டிருக்காங்க. மோதல்னா என்னங்க? 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்களா? போலீஸ் போய் மாணவர்களை அட்டாக் பண்ணாங்க, அப்ப அது தாக்குதல். போலீஸ் தாக்குதல் பண்ணது கண்டனத்துக்குரியதுன்னு சொல்றதுக்கு கூட, அதாவது பாஜகவோட தலைமையில இயங்கக்கூடிய ஒரு போலீஸை எதிர்த்து ட்வீட் போட கூட இந்த தாவேகா ஐடி விங்குக்கு தைரியம் இல்ல. இவங்க எங்க இருந்து மாநில உரிமைகளை மீட்டு தர போறாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. சோ தொடர்ச்சியா மாநில உரிமைகளை இப்படியே கோட்டை விட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த தாவேகா அரசு இன்னும் எந்த நிலைமையில போய் நம்ம தமிழக மக்களை நிப்பாட்டுவாங்க
அவங்க பாஜகவுக்கு எதிராக பேசாமையே அவங்க கொண்டு வரக்கூடிய மக்களை நசுக்கக்கூடிய நீட் மாதிரியான முக்கிய இந்த மாதிரியான சில திட்டங்களுக்கு வாயை திறக்காம அப்படியே கள்ள மௌனம் சாதிச்சுட்டு போலான்னு முதலமைச்சர் விஜய் எத்தனை நாள் பிளான் பண்ண போறாரு. இதை டைவர்ட் பண்றதுக்காக இப்ப ஜனநாயக ப்ரொமோஷன் வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் மக்களை தான் மீண்டும் பாதிக்கும். அதை கண்டிப்பா முதலமைச்சர் விஜய் உணர்வாரா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா மாணவர்கள் டெல்லியிலயும் தமிழகத்திலயும் போராட்டம் நடத்துனாங்க. இந்த போராட்டத்துக்கும் தாவேக்கு ஆதரவு தெரிவிக்கல, அவங்க பக்கத்திலேயே போய் நிக்கல. இவரோட கூட்டணி கட்சி தலைவருக்கே அரெஸ்ட் ஆகி கைதளவுக்கு போய் இப்ப மீண்டும் போராட்டத்துல இறங்கியிருக்காரு. அவருக்கு ஆதரவாவோ விஜய் அபிஷியலா வீடியோ போடல, ட்வீட் போடல. எந்த மாநில உரிமைகளுக்காகவும் குறிப்பா இந்த நீட்டுக்கு எதிரான உரிமைகளுக்கு கூட முதலமைச்சர் விஜய் வாயை திறந்து இப்ப வரைக்கும் பேசாம இருக்காரு. வாயை திறந்து பேசுற மாதிரி இருந்தாலுமே களத்துல நிக்கணும், களத்திலையும் நிக்கல. சோ முதலமைச்சர் விஜயோட இந்த செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.